மை வைஃப்ஸ் பிசினஸ் இஸ் மை பிசினஸ் டூ, மை ஃபேமிலி பிசினஸ். நீங்க இந்தியாக்கான ஒரு பிசினஸ்ல இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் மாடல்ங்கிறது கப்புலா பிசினஸ் பண்றதுதான். நீங்க ஒரு விமனோட பிசினஸ் நம்ம பிசினஸ் எப்ப பாக்குறீங்களோ அதுக்கு என்ன பண்ணுறது உங்களுக்கு தாராளமா தெரியும். ஆக்சுவலா கப்புலா சேர்ந்து ஒர்க் பண்றது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு பிசினஸ் ரன் பண்றது. நான் சத்துமாவு நான் தான் ஃபர்ஸ்ட் வறுத்து கொடுப்பேன், அவங்க போய் அரைச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஆபீஸ் மீட்டிங் இருக்கு அப்படின்னா அதை அடுத்த நாள் கொண்டு போய் அரைச்சிட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி மாத்தி நான் ஒரு வேலை செய்வேன், அவங்க ஒரு வேலை செய்வாங்க. இப்ப ஒருவேளை உங்க கணவர் இப்படி கோஆபரேட்டிவா இல்லையா நீங்க இந்த பிசினஸ் பண்ணிருக்க முடியுமா? முடியாது சார். இல்ல பண்ணிருப்பாங்க, மேபி கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம். இந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிருக்க முடியாது. சேர்ந்து பிசினஸ் பண்ணும்போது அல்லது அவங்களுக்காக நான் எங்க வீட்ல இருந்து நம்ம பண்ணும்போது நம்ம 24 மணி நேரமும் சேர்ந்து இருக்க முடியுது. சோ நம்ம எல்லா விஷயமுமே சேர்ந்து பண்ண முடியுது. சோ நம்மளுக்குள்ள அந்த ஒரு நெருக்கம் இன்னும் அதிகமா இருக்கு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா நீங்க பேசுறப்ப நான் கவனிச்ச எனக்கு பிடிச்ச விஷயம் அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னப்ப இல்ல அவங்க பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் லேட்டா வேணா ஆயிருக்கும். திஸ் இஸ் வாட் ரெஸ்பெக்டிங் சம்படிஸ் டேலண்ட். சோ இந்தியாவுக்கான சூப்பர் மாடல் இந்த கப்புலா சேர்ந்து ஒர்க் பண்றது அப்படிங்கிறது. ஆக்சுவலா நம்ம ஃபேமிலி பிசினஸ்ங்கறத பெரும்பாலும் நம்ம இந்திய சூழல பெரும்பாலும் எப்படி பார்த்து வந்திருக்கோம்னா, அப்பா பிசினஸ் பிள்ளைங்க எடுத்து பண்றது, அண்ணன் தம்பிங்க சேர்ந்து பிசினஸ் பண்றது, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்க உறவுக்காரங்க சேர்ந்து பிசினஸ் பண்றது ஃபேமிலி பிசினஸ் பார்த்திருக்கோம். அதோட நியூ வெர்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றது. தமிழ் சூழலில் தம்பதிகளுக்கு இல்லறம் மட்டும் கடமை கிடையாது, சமூக கடமையும் இருக்கிறது. அந்த அப்ரோச்சோட கப்புலா சேர்ந்து பிசினஸ் பண்ற அதுக்கான வெளி மனப்பான்மையோட ஈகோ இல்லாம